ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு விரும்பாதவங்க சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக தான் அரைப்பட்டு வரும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரணும். ரொம்ப குறகுறப்பாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு குறகுறப்பாக தான் இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள், தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவோட பதம் பாருங்கள், கரெக்டாக தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ரவை சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. மாவு நல்லா ஊறி வரட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம வைக்கும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை துருவி அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நான் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினாவுக்கு பதிலாக மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே மாவோடு நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது கூட இன்னும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தோசை மாவு மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்ம தோசைக்கல்லை வாத்து தேய்க்கும் போது நல்ல மெல்லிசாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதனால் தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுட்டு அதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா மெல்லிசாக தேய்க்க வருங்க. உங்களுக்கு மெல்லிசாக வேண்டாம், அடை மாதிரி மொத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு நீங்கள் மொத்தமாக சுட்டு எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ மாவு தேய்ச்சதுக்கப்புறமா இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நிறம் மாறி வருங்க. நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.